டிசிஎஸ் விவகாரம் பத்தி தான் பார்க்க போறோம். கொஞ்சம் லேட்டு தான். இருந்தாலும் பரவால்ல. நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தேன். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இப்ப தான் கிடைச்சது. உங்களுக்கு தெளிவா, டெப்த்தா கார்ப்பரேட் ஜிஹாத்ன்னு சொல்லப்படுற இந்த விவகாரம் பத்தி எடுத்து சொல்றேன். பிஃபோர் தட் இங்க ஒரு இமேஜ் போடுறேன். அத பாருங்க. ₹0 ஃபார் இந்தியா இன் 1965 வார். ₹0 ஃபார் இந்தியா இன் 1971 வார். ₹0 ஃபார் இந்தியா இன் 1999 கார்கில் வார். பட் 600 crore இன் 2 days ஃபார் ஈரான். இது மாதிரியான முஸ்லிம்களை நீங்க இந்தியா முழுக்க பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்தியா மீது தாக்குதல் நடத்தினா, பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தினா, இவனுங்க எல்லாருமே மூடிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா இந்தியா பதிலுக்கு தாக்குதல் நடத்தினா, இந்த கவுண்டர் டெரரிசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் பண்ணா, இவனுங்க இங்க உட்கார்ந்துகிட்டு கதறுவானுங்க. எங்கேயோ இருக்கிற பாலஸ்தீன்ல அங்க இருக்கிற பயங்கரவாதிகளை போட்டு பொளந்தா, இவனுங்க இங்க உட்கார்ந்துகிட்டு கடையெடுப்பு நடத்துவானுங்க, பேரணி நடத்துவானுங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணுவானுங்க. ஆனா பங்களாதேஷ்ல, பாகிஸ்தான்ல அங்க இருக்கிற சிறுபான்மையின மக்களை அங்க இருக்கிற முஸ்லிம்கள் கொடூரமா தாக்குனா, அங்க இருக்கிற இந்துக்களையோ மற்ற மதத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அல்லாத மற்ற மதத்தை சேர்ந்தவர்களை கொடூரமா கொன்னு குவிச்சா, இவனுங்க எல்லாருமே மூடிக்கிட்டு இருப்பானுங்க. இங்க இருக்கிற ஒரு சில ஊடகங்கள், என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில தேசியவாதிகள், இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பண்ணக்கூடிய கேடுகெட்ட காரியங்களை குறித்து பேசினா, அந்த விவகாரங்களை எடுத்து பேசினா, உடனே எங்களுக்கு எதிராக, இந்த ஊடகங்களுக்கு எதிராக ஹேட் ஸ்பீச் பேசுறாங்க. இவங்க எல்லாருமே இஸ்லாமிய விரோதிகள். இவங்க பேசுறதெல்லாம் யாரும் கண்டுக்காதீங்க. இவங்க சேனலை யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்லி, சேனலுக்கு, வீடியோக்கெல்லாம் ரிப்போர்ட் அடிப்பானுங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. என் சேனலுக்கே ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. என் சேனல்ல 3, 4 வீடியோஸ நீக்கியிருக்காங்க. யூடியூபே அந்த வீடியோஸ டெலீட்டும் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சா நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் கூட எடுத்து போடுறேன். இது எல்லாமே இஸ்லாமிய பயங்கரவாதிகள் குறித்து பேசின வீடியோக்கள் தான். ஓகேங்களா? அந்த வீடியோவ ரிப்போர்ட் அடிச்சு தூக்கியிருக்கானுங்க. டெல்லி பிளாஸ்ட் பத்தி பேசினதுக்கு, பங்களாதேஷ்ல ஹிந்துக்களுடைய நிலைமை குறித்து பேசினதுக்கெல்லாம் ரிப்போர்ட் அடிச்சிருக்கானுங்க. அந்த வீடியோவ டெலீட் பண்ண வச்சிருக்கானுங்க. இதுதான் இவனுங்களுடைய ஐரணி. ஓகே. அர்ஃபா கன்னும் ஷெர்வானி அப்படின்ற மாதிரி ஒரு இஸ்லாமிய பெண் ஊடகவாதி ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு முரட்டுத்தனமான முட்டுகளை கொடுப்பாங்க. பாகிஸ்தான் மாதிரி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளை இந்த அம்மா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இப்ப டிசிஎஸ்ல ஒரு விவகாரம் நடந்திருக்கு இல்லையா, அத மாதிரி ஏதாச்சும் விஷயத்துல இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா உடனே இந்த அம்மா ஓடி வருவாங்க. அவங்கலாம் நல்லவங்க, இஸ்லாமியர்கள் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. ரீசெண்டா அந்த அம்மா போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் பாருங்க. A new wave of targeting Muslims, not the pawn vendor or street hawker this time, but the educated, skilled, employed. The aim is clear. Make even the few who have secured job in these majoritarian systems unemployable. அதாவது இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்போல்லாம் இஸ்லாமியர்கள் எப்படி குறிவைக்கப்படுகிறார்கள் தெரியுமா? சாதாரண நிலையில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. சாதாரணமா இந்த ரோடுல கடை போட்டிருக்கிறவங்க, ரோட்டு கடையில வேலை பார்க்குறவங்க, இத மாதிரியான முஸ்லிம்களை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. ஆனா யார் நல்ல நிலையில இருக்காங்களோ, யார் நல்லா படிச்சிருக்காங்களோ, யார்கிட்ட நல்ல ஸ்கில் இருக்கோ, யார் நல்ல வேலையில இருக்காங்களோ, அத மாதிரியான இஸ்லாமியர்கள் தான் இவங்க குறிவைக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க நல்ல நிலையில இருக்கக்கூடிய முஸ்லிம்களை தான் டார்கெட் பண்றாங்கன்னு இந்த அம்மா சொல்றாங்க. அதாவது டிசிஎஸ்ல இந்த விவகாரம் நடந்திருக்கு இல்லையா, அதுக்கு முட்டு கொடுக்கிற மாதிரியும் ஒயிட் வாஷ் பண்ற மாதிரியும் இந்த அம்மா இப்படி ஒரு ட்வீட்டை போட்டு வச்சிருக்காங்க. இதுல ஹைலைட் அந்த அம்மா போட்ட ட்வீட்டுக்கு ட்விட்டர் கொடுத்த கம்யூனிட்டி நோட்ஸ் தான். என்னமா சொன்ன? எஜுகேட்டட் ஸ்கில் எம்ப்ளாயை டார்கெட் பண்றாங்களா? இவன் யாருன்னு தெரியுதா? இவ யாருன்னு தெரியுதா? இதுங்க ரெண்டும் டாக்டர்ஸ். இதுங்க ரெண்டும் டாக்டர்ஸ். டாக்டர்ஸா இருந்து இதுங்க என்ன பண்ணிச்சுங்க? பாம் வச்சுதுங்க. அப்பாவி பொதுமக்களை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டுச்சுங்க. தீவிரவாத பயங்கரவாத செயல்களுக்கும் படிப்புக்கும் சுத்தமா சம்மந்தமே கிடையாது. நீ எவ்வளவு பெரிய இன்டெலெக்சுவலா இருந்தாலும் புத்தி சரியில்லைனா, இருக்கிற ஆளுங்க கூட பழகிற ஆளுங்க சரியில்லைனா, என்விரான்மெண்ட் சரியில்லைனா, புத்தி தீவிரவாதம் தான் பண்ண சொல்லும், பயங்கரவாதம் தான் பண்ண சொல்லும், அப்பாவி பொதுமக்களை கொலை தான் பண்ண சொல்லும். ஒசாமா பின் லாடன் ஒருத்தன், அவன் என்ன படிச்சான்? சிவில் இன்ஜினியரிங். ஓகேவா? ஆனா அவன் பண்ண வேலை என்ன? ஐ திங்க் அவன் சிவில் இன்ஜினியரிங்க ரிவர்ஸ்ல படிச்சிருப்பான் போல. எல்லாருமே காலியான இடத்துல பில்டிங்கை கட்டுவாங்க. ஆனா இவன் கட்டப்பட்ட பில்டிங்கை இடிச்சு அந்த இடத்த காலியா ஆக்குவான். ஏன்னா அவன் ரிவர்ஸ்ல படிச்சிருக்கானே. இதுங்கள மாதிரி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் உண்மையாலேயே இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரி. ஏன்னா
தீவிரவாதம், பயங்கரவாதம், அவங்க பண்ணக்கூடிய கேடுகெட்ட வேலைகள், அதை எல்லாத்தையுமே மூடி மறைக்கிறது, இத மாரி மீடியா ஃபேம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான். ஒயிட் வாஷ் பண்றது, இதுங்கள மாரி இருக்கக்கூடிய மீடியா ஃபேம் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தான். ஊடகவாதின்னு சொல்லிக்கிட்டு டிசிஎஸ்ல நடந்த கார்ப்பரேட் ஜிஹாதை இந்த அம்மா எப்படி வக்காலத்து வாங்குறாங்க பாத்தீங்களா? எப்படி ஒயிட் வாஷ் பண்றாங்க பாத்தீங்களா? டிசிஎஸ்ல ஒரு 6 டீம் லீடர்ஸ கைது பண்ணியிருக்காங்க. நிதா கான் அப்படின்றவ தான் அங்க எச்ஆரா இருந்தா. அவ இத மாதிரியான விவகாரம் நடக்கும் பொழுதே தலைமறைவாயிட்டா. பட் அவளையும் தட்டி தூக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் 9க்கும் மேற்பட்ட நபர்களை கைது செஞ்சிருக்காங்க. இந்த விவகாரத்துல பாதிக்கப்பட்டவங்கன்னு ஒரு 8 பெண்கள், 1 பையன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த இஸ்லாமிய ஜிஹாதிகளால் பாதிக்கப்பட்ட அனைவருமே இஸ்லாம் மதத்தை சேராதவர்கள் தான். எப்படி பஹல்காம்ல அங்கிருந்த அப்பாவி பொதுமக்களை நீ முஸ்லிமான்னு கேட்டு உனக்கு கலிமா பாட தெரியுமான்னு கேட்டு கலிமா பாட தெரிலனா முஸ்லிம் இல்லனா சுட்டு கொன்னானுங்களோ அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அப்பாவி ஹிந்து மக்களை சுட்டு கொன்னானுங்களோ அதே மாதிரியான ஒரு காரியம் தான் இங்க டிசிஎஸ்லயும் நடந்திருக்கு. மகாராஷ்டிரா போலீஸ் இந்த விவகாரத்துல 9 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த வழக்கினுடைய விவரங்கள் ஏடிஎஸ் அதாவது ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிருக்கு, அப்புறம் என்ஐஏ கிட்ட போயிருக்கு, அப்புறம் ஐபிக்கு போயிருக்கு. எஸ், இப்போ இந்த வழக்கானது என்ஐஏ, ஐபி, ஏடிஎஸ் இவங்க தான் விசாரிக்க போறாங்க. தம்ப்நெயில்ல ஒரு ஆள் இருப்பார் இல்லையா, உங்களுக்கு குழப்பமா இருந்திருக்கும். யார் அந்த ஆளு? அந்த ஆளுக்கும் நடந்த விவகாரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி குழம்பி போயிருப்பீங்க. அந்த ஆளு வேற யாரும் கிடையாது, சிஇஓ ஆஃப் டாடா குரூப்ஸ் மிஸ்டர் என் சந்திரசேகரன். இதுக்கு முன்னாடி ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ இந்த டிசிஎஸ்ல இந்த கார்ப்பரேட் ஜிஹாத் இங்க இவ்வளோ பெரிய மேட்டர் நடந்துட்டு இருக்கு, நாடே கொந்தளிச்சிட்டு இருக்கு. ஆனா இந்த சந்திரசேகரன் இருக்கார் இல்லையா, மிஸ்டர் என் சந்திரசேகரன் இருக்கார் இல்லையா, அவரு ரொம்ப ரொம்ப கூலா இருக்காரு. ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு இல்லையா, அதுக்கு இன்னமும் டாடா குரூப்ல இருந்து சரியான பதில் வரவே இல்லை. அதே மாதிரி டிசிஎஸ்ல நடக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் ஜிஹாத் இருக்கு இல்லையா, இதுக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் இவர்கிட்ட இருந்து இல்லை. இந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா, டிசிஎஸ்ல நடந்த இந்த விஷயத்தை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி சார்? டிசிஎஸ் இன்வெஸ்டிகேட் டிசிஎஸ்ஸா? ஏன் சார், நீங்க அப்படி என்ன புதுசா இன்வெஸ்டிகேட் பண்ணி புடுங்க போறீங்க? அதான் 40 நாளா அண்டர் கவர்ல உள்ள போலீஸ் புகுந்து யார் யாரெல்லாம் கூட்டி கொடுத்துருக்கானுங்களோ, யார் யாரெல்லாம் கூட்டி கொடுக்க வச்சாலுங்களோ, யார் யாரெல்லாம் மாமா வேலைகளை பார்த்தானுங்களோ எல்லாரையுமே தான் தட்டி தூக்கிட்டாங்களே. இப்போ இந்த விவகாரத்தை இன்வெஸ்டிகேட் பண்றது யார் தெரியுமா? என்ஐஏ, ஐபி, ஏடிஎஸ் இவங்களா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது நீங்க என்ன சார் புதுசா பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் என்ன உங்களால பண்ண முடியும்? நாசிக்ல இருக்கிற டிசிஎஸ்ல நடந்த இந்த கார்ப்பரேட் ஜிஹாத் விவகாரம் குறித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க, போட்டு வெளுத்து விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா நேஷனல் மீடியா அவங்க வச்சு செய்யறாங்க. ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இவனுங்க யாருமே வாயை திறக்கவே இல்லை. ஒன்னத்தையும் காணோம். இங்க நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒன்னுத்துக்கும் உதவாத, யாருக்கும் பிரயோஜனமே இல்லாத போராட்டம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த பேப்பர்லாம் கொளுத்தி போட்டு பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதை வேற நம்ம மோடிஜி பார்லிமெண்ட்ல வச்சு செஞ்சுனுங்கிறாரு, கலாச்சினுங்கிறாரு. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, நம்ம அதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இங்க எதுக்குமே உதவாத போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திமுக குறித்தான செய்திகள் தான் போட்டுட்டு வராங்களே ஒழிய இந்த டிசிஎஸ் விவகாரம் குறித்து தமிழக ஊடகங்கள் பெருசா செய்தியை போடவே இல்லை, டிபேட்லாம் நடத்தவே இல்லை. கடந்த சில நாட்களாக டிசிஎஸ்ல நடந்த இந்த விவகாரம் குறித்து எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. முக்கியமா ஹிந்து பெண்களுடைய புகார்கள் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான புகார்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதிர்ச்சியின் உச்சகட்டம் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மல். இந்த மதமாற்ற கும்பல்கள், முக்கியமா அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் எப்படி மதம் மாத்துறாங்க அப்படின்றதுக்கு இந்த இன்சிடென்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். சரி, ஓகே. அப்படி அந்த டிசிஎஸ் ஆபீஸ்ல என்னதான் நடந்தது? என்ன நடந்ததுன்னா, அங்க இருக்கிற இஸ்லாமிய ஊழியர்கள் அவங்க அவங்களுடைய பவரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹிந்து பெண்களை கட்டாயமா மதம் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செக்ஸுவலா அபியூஸும் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டார்கெட் ஹிந்து பெண்கள். ஹிந்து பெண்கள், ஆண்கள் கூட அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் அதிகமாக பாதிக்கப்பட்டது ஹிந்து பெண்கள் தான். அவ்வளோதானா? வெறும் மதம் மாத்துறதுக்கு தான் அந்த இஸ்லாமியர்கள் இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா? செக்ஷுவல் அபியூஸ் மட்டும்தான் அங்கே நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி மட்டும் நினச்சிக்காதீங்க. இந்த விவகாரத்துடைய ஆழம் இன்னும் பெருசு. அங்கே இருக்கிற இஸ்லாமிய ஊழியர்கள் என்ன பண்ணியிருக்கானுங்க, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹிந்து பெண்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்கானுங்க. அதாவது அங்கே வேலை பார்க்குற ஹிந்து பெண்ணின் தந்தைக்கு உடம்பு முடியல, அதுக்காக அந்த பொண்ணு லீவு கேட்டிருக்கா, அவங்க ஹெட்டு கிட்ட லீவு கேட்டிருக்கா. அதுக்கு அந்த ஹிந்து பெண்ணினுடைய ஹெட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாகணும்னா
நீ முஸ்லீமா மாறு, நமாஸ் பண்ணு, அல்லாஹ்வ கும்பிடு. உன்னுடைய ஹிந்து கடவுள்கள் போலியானவர்கள். உன்னுடைய ஹிந்து கடவுள்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. உன்னுடைய மதம் போலியான மதம். நீ காஃபிரா இருப்ப. மதம் மாறலனா நீ காஃபிரா தான் இருப்ப. அதுக்கப்புறம் நீ செத்துட்டு நரகத்துக்கு தான் போவ அப்படின்ற மாரி வித்தியாசமா சொல்லி மூல செலவு பண்ணியிருக்கானுங்க. மென்டல் டார்ச்சர் குடுத்துருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது. உனக்கு வேலை உயர்வு, சம்பள உயர்வு வேணும்னா நமாஸ் பண்ணு. டெய்லி நமாஸ் பண்ணு. நோன்பு இரு. அதாவது இந்த ரம்ஜான் டைம்ல நோம்புலாம் இருப்பாங்க இல்லையா? அத மாரி நோன்பு இரு அப்படின்ற மாரி கட்டாயப்படுத்தி இருக்காங்க. இது அந்த ஆபீஸ்ல வாடிக்கையாவும் இருந்திருக்கு. ஒரு படி மேல போய் அங்க வேலை பார்க்கக்கூடிய ஹிந்து பெண்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி, ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி, அதுக்கப்புறமா அந்த செக்சுவல் ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்து, அவங்க அப்படி இருக்கும்பொழுது அத வீடியோவா எடுத்து அந்த பொண்ண பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. வீடியோ இருக்கு. நீ மதம் மாறலன்னா நான் இந்த வீடியோவ பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஒழுங்கா மதம் மாறுன்னு சொல்லி, இப்படிலாம் இஸ்லாம் மதத்த ஏத்துக்க வச்சிருக்கானுங்க. ஏத்துக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் மாட்டிறைச்சிய சாப்பிட சொல்றது, பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்றது, அந்த இஸ்லாமிய பெண்கள் போடுவாங்க இல்லையா? அத மாரிலாம் போடுன்னு சொல்றதுன்னு சொல்லி பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. சரியான சைக்கோ அசிங்கமா வாயில வருது. பட் பேச முடியாது. அத மாரி நடந்துட்டு இருக்கானுங்க. அங்க இருக்கிற பெண்கள அவ்ளோ டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. நெக்ஸ்ட் ஹிந்து கேர்ள்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்ப இதுங்கலாம் சேர்ந்து உருவாக்கி இருக்குங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இந்த இஸ்லாமிய ஜிஹாதிகள் இதுங்க எல்லாருமே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்திருக்குங்க. அதுல ஆண்களும் இருந்திருக்காங்க, பெண்களும் இருந்திருக்காங்க. முக்கியமா அதுல ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு நிதா கான் அப்படின்ற அந்த இஸ்லாமிய பெண் தான். அந்த ஹெச்ஆர் தான். நான் சொன்னேன் இல்லையா? நெக்ஸ்ட் ஹிந்து கேர்ள்னு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எந்த பொண்ண எப்படி நாம டார்கெட் பண்றது? எப்படி பாலியல் ரீதியில அப்ரோச் பண்றது? எந்த பொண்ண நாம செக்சுவலா அபியூஸ் பண்ணி மதம் மாற்ற வைக்கிறது அப்படின்ற மாரி அந்த குரூப்ல டிஸ்கஷன் பண்ணியிருக்கானுங்க. ஒட்டுமொத்த ஸ்கெட்சையுமே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் போட்டிருக்காங்க. இந்த ஜிஹாதி மதமாற்ற கும்பல நாசிக் காவல்துறை எப்படி தெரியுமா பிடிச்சிருக்காங்க? நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இதெல்லாம் படிக்கிறச்ச நம்ம படங்கள்ல பார்த்திருப்போம் இல்லையா? கிரைம் சீன்ஸு பரபரப்பா போகும் பாருங்க. அத மாரி இருக்கு. பயங்கரமா பிளான் போட்டு இறங்கி வேல பார்த்து ஒவ்வொரு இஸ்லாமிய ஜிஹாதிகளையும் தூக்கியிருக்காங்க. அந்த டிசிஎஸ்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் ஹெச்ஆர் கிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தாலும், அந்த ஹெச்ஆர் அந்த கம்ப்ளைண்ட்ஸ பெண்கள் சொன்ன விஷயங்கள பெருசா ஏத்துக்கவே இல்ல. இதெல்லாம் நார்மல் தாம்மா. இதெல்லாம் பெரிய விஷயம் பண்ணாதம்மா. கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாதம்மா. விடும்மா பார்த்துக்கலாம்மா அப்படின்ற மாரி அந்த அம்மா பண்ணியிருக்கு. நிதா கான் அப்படின்ற அந்த ஹெச்ஆர் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாம சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஃபுட்டேஜஸ்லாம் இவ உட்கார்ந்து டெலீட் பண்ணியிருக்கா. இந்த விவகாரத்துடைய சீரியஸ்னஸ புரிஞ்சுகிட்டு தான் நாசிக் போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. நாம இத டைரக்ட்டா போய் இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா வேற மாரி விஷயத்த திருப்பிடுவாளுங்க. சோ நாம அண்டர் கவர்ல தான் போணும்னு சொல்லி அண்டர் கவர் ஆப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது நாசிக் காவல் ஆணையர் மிஸ்டர் சந்தீப் கர்னிக் இவருடைய தலைமையில ஒரு தனி படையானது உருவாக்கப்பட்டது. அந்த டீம்ல இருந்த போலீஸ்காரங்க டிசிஎஸ் ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. எப்படி போயிருக்காங்கன்னா, கேன்டீன்ல வேலை பார்க்குறவங்களா, அங்க சாதாரண வேலைகள் இந்த ஸ்வீப்பர்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அத மாரி வேலை பார்க்குறவங்களா, ரொம்ப லோ கேட்டகரியில வேலை பார்க்குறவங்களா, அந்த டிசிஎஸ் ஆஃபீஸ்க்குள்ள புகுந்து அண்டர் கவர்ல இருந்திருக்காங்க. எல்லா விஷயத்தையுமே கேதர் பண்ணியிருக்காங்க. 40 நாட்களுக்கும் மேலாக இந்த போலீஸ் டீம் அந்த ஆஃபீஸ்ல வேலை பார்த்துருக்காங்க. அதாவது பெருக்குற மாரி, டீ எடுத்துன்னு போய் குடுக்குற மாரி, டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு போய் குடுக்குற மாரி, ஜெராக்ஸ் எடுக்கிற மாரி, அவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வேலைகள பார்க்குற மாரின்னு சொல்லி, அவங்க கூடயே இருந்து எல்லா விஷயத்தையுமே அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாரியான ஆதாரங்கள் தேவையோ எல்லா எவிடன்ஸுமே சேவும் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தேவையான ஆதாரங்கள் கிடைச்சதுக்கு அப்புறமா, அங்க இருக்கிற அந்த ஜிஹாதி இஸ்லாமியர்கள கோழி பிடிக்கிற மாரி பிடிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா ரவுண்ட் அப் பண்ணி அமுக்கிட்டாங்க. ஹெச்ஆர் நிதா கான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவ தலைமறைவா இருந்தா. பட் அவளையும் தூக்கிட்டாங்க. இந்த விஷயம்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா டிசிஎஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? இத மாரி வேலைகள் செய்த அந்த ஊழியர்கள நாங்க இடைநீக்கம் செய்றோம்னு இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த டிசிஎஸ் கம்பெனி இருக்கு இல்லையா? இது சாதாரண ஒன் ஆஃப் த ஐடி கம்பெனி அப்படின்ற மாரிலாம் சொல்ல முடியாது. மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் வேர்ல்டு ஃபேமஸ் கம்பெனி இது. பட் இந்த கம்பெனியில இஸ்லாமிய ஜிஹாதிகள் ஊடுருவியிருக்கானுங்க. அங்க இருந்த ஹிந்து பெண்கள மதமாற்றம் செய்வதற்கும் பாலியல் அடிமைகளாக மாற்றுவதற்கும் முயற்சி பண்ணியிருக்கானுங்க. ஒரு சில பேர் விக்டிமாவும் ஆயிருக்காங்க. கட்டாய மதமாற்றம் அப்படின்றது அங்க நடந்திருக்கு. இத வெறும் தனி மனித ஒழுங்கீனம் இல்லனா கம்பெனில நடக்கக்கூடிய சாதாரண விஷயங்கள் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு போக முடியாது. அங்க நடந்த விஷயங்கள ஜஸ்ட் லைக் தட்ன்னு சொல்லிட்டு போயிடவே முடியாது. இது நம்ம சமூக பாதுகாப்பு கட்டமைப்பையே சிதைக்கக்கூடிய காரியம்.
இது ஒரு பேராபத்து. இந்துக்கள் குறித்து ஏதாச்சும் விஷயங்கள் வரும்பொழுது, நெகட்டிவான விஷயங்கள் ஏதாச்சும் வரும்பொழுது, இங்க இருக்கக்கூடிய சோ கால்டு ஜர்னலிஸ்ட், ஊடகங்கள் இவனுங்க எல்லாருமே பயங்கர ஆக்டிவா இருப்பானுங்க. பாருங்க அந்த ஹிந்து இது மாரி பண்ணிட்டாரு. பாருங்க அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பானுங்க. ஆனா ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டில இருந்து வரக்கூடிய விஷயங்கள் குறித்து பெருசா பேசவே மாட்டானுங்க. இஸ்லாமியர்கள் என்ன காரியங்கள் செஞ்சிருந்தாலும், எவ்வளோ கேடுகெட்ட கேவலமான, அயோக்கியத்தனமான, பயங்கரவாதத்தனமான காரியங்கள் செஞ்சிருந்தாலும், பெருசா அந்த விவகாரம் குறித்து இங்க செய்திகள் போட மாட்டானுங்க. டிபேட்டுகள் நடத்த மாட்டாங்க. அவ்வளோ ஏன் நியூஸ் கார்டு போடும்போது கூட, அந்த மதத்தை சேர்ந்த நபர்களா இருந்தாங்கன்னா, அவங்க பெயர்கள கூட இவனுங்க மென்ஷன் பண்ண மாட்டானுங்க. நேஷனல் மீடியா டிசிஎஸ்ல நடந்த இந்த விவகாரத்த எடுத்து பேசலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரு ஆளுங்க, இந்த கொத்தடிமை ஊடக பொறுக்கிகள் இவனுங்க என்ன பண்ணியிருப்பானுங்க, டிசிஎஸ்க்குள்ள நடந்த ஏதோ ஒரு சின்ன விஷயம்ப்பா. அங்க நடந்திருக்கக்கூடிய பாலியல் ரீதியிலான பிரச்சனைகள்ப்பா. ஹெட்டுக்கும் அவங்க கீழ வேலை பார்க்குற ஆளுங்களுக்கும் நடந்த சின்ன பிரச்சனைகள்ப்பா அப்படின்ற மாரி தான் இங்க செய்தியே போட்டிருப்பானுங்க. ஒண்ணும் இல்ல. இந்த விவகாரத்துல பாதிக்கப்பட்டது இஸ்லாமியர்களாகவோ, கிறிஸ்தவர்களாகவோ இருந்திருந்தாங்கன்னா, அவங்கள அந்த ஒரு நிலைமைக்கு ஆக்குனது ஹிந்துக்களா இருந்திருந்தாங்கன்னா, இந்நேரத்துக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க? எவ்வளோ மோசமாலாம் பேசியிருப்பாங்க? திமுக போராட்டம், ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்கோம். தமிழகத்தையே ஸ்தம்பிக்க வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு மூலையிலும் போராட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணியிருப்பானுங்க. இங்க இருக்கிற திக, திமுக, அவங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடியவங்க, அப்புறம் கம்யூனிஸ்ட்காரனுங்க இவனுங்க எல்லாருமே உட்கார்ந்து ஓன்னு எழுது ஒப்பாரி வச்சிருப்பாங்க. ஆனா டிசிஎஸ்ல பாதிக்கப்பட்டது ஹிந்துக்கள். வேட்டையாடினது இஸ்லாமிய ஜிஹாதிகள். அதனால இவங்க எல்லாருமே சைலண்டா இருக்காங்க. அமைதியா இருக்காங்க. "அப்படிலாம் நடந்ததா என்ன?" அப்படின்னு கேட்கிற மாரி தான் இவங்க எல்லாருமே அவ்ளோ குவைட்டா இருக்காங்க. டிசிஎஸ்ல நடந்தது வெறும் பாலியல் ரீதியிலான பிரச்சனை மட்டும் கிடையாது. மதமாற்ற விவகாரங்கள் மட்டும் கிடையாது. வழக்கு விசாரணை போக ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ வெளிய வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் வரும்பொழுது இது வெறும் ஒரு மதமாற்ற பிரச்சனை அப்படின்ற மாரி மட்டும் தான் இருந்தது. பட் இப்போ விசாரணை பண்ண இந்த விவகாரம் வெறும் மதமாற்றம் பத்தி மட்டும் கிடையாது. வெறும் செக்சுவல் அபியூஸ் பத்தி மட்டும் கிடையாது. இது செக்ஸ் டிராஃபிக்கிங் அவங்களுடைய நெட்வொர்க் வரைக்கும் இது போயின்னு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இவனுங்க எப்படி செக்ஸ் டிராஃபிக்கிங் பண்றானுங்க? செக்ஸ் ஸ்லேவ்ஸா எப்படி பெண்கள விக்கிறாங்க? இவங்க கம்பெனிக்குள்ள என்ன மாதிரியான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ ஒன் பை ஒன்னா வெளிய வந்துட்டு இருக்கு. நான் அதுல ஒரு சில முக்கியமான விஷயங்கள மட்டும், ஒரு சில பாயிண்ட் மட்டும் சொல்றேன். எஸ்ஐடி அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கு இல்லையா? அவங்க இந்த வழக்க விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒரு சர்வதேச சதி. இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் வெறும் இங்க இருக்கிறவனுங்க பண்றது மட்டும் கிடையாது. இது ஒரு சர்வதேச சதி அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு கடத்தல் கும்பலுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இங்க பாதிக்கப்பட்ட பெண்களை கடத்தின்னு போறதுக்கும் இவனுங்க பிளான் போட்டு வச்சிருந்தானுங்க. முக்கியமா மலேசியாவுக்கு கடத்தின்னு போறதுக்கு இவனுங்க பிளான் பண்ணி வச்சிருந்தானுங்க. இவனுங்க எவ்வளவு கேவலமா இருக்கானுங்க பாருங்க. இங்க பெண்களை மடக்கி அவங்க கூட பண்றதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பெண்களை வெளியில கொண்டு போய் விக்கிறதுக்கு கிட்னாப் பண்ணிட்டு போறதுக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த விவகாரத்துல இவனுங்க பாஸ்போர்ட் மோசடியிலயும் ஈடுபட்டிருக்கானுங்க. அதாவது முறையற்ற வழியில பாஸ்போர்ட் வாங்குறதுக்காக இவனுங்க ட்ரை பண்ணியிருக்கானுங்க. இப்போ அந்த வழக்கு கூட போயின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வீடியோ கால்கள் இங்க நடந்திருக்கு. இந்த கடத்தல் கும்பல்கள் அவனுங்க வீடியோ கால்லாம் பேசியிருக்கானுங்க. அதுக்கான ஏகப்பட்ட டிஜிட்டல் எவிடன்ஸ் ஆனதும் கிடைச்சிருக்கு. இது வெறும் கம்பெனிகள்ல நடக்கக்கூடிய சாதாரண குற்ற நிகழ்வுகள் கிடையாது. இது ப்ரீ பிளான்டா, வெல் பிளான்டா ஸ்கெட்ச் போட்டு இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல இஸ்லாமிய ஜிஹாதிகள் ஈடுபட்டிருக்கானுங்க. லவ் ஜிஹாத் மாதிரியான விவகாரங்கள் இங்க பேசும் பொருளா மாறும்பொழுது இங்க இருக்கிற நிறைய பேர் அந்த தற்குறிகள் அவனுக்கு என்ன சொல்வானுங்க, லவ் ஜிஹாத்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. லவ் ஜிஹாத் மாதிரியான விஷயங்கள் இங்க இல்லவே இல்லைங்க. லவ் ஜிஹாத் பத்தி வரக்கூடிய இந்த கேரளா ஸ்டோரி மாதிரியான திரைப்படங்கள் அது புரோபகேண்டா படங்கள்ங்க. இது மாதிரிலாம் இங்க ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்கானுங்க. உங்ககிட்ட யாராச்சும் சொன்னானுங்கன்னா அவனுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. லவ் ஜிஹாத் நடக்குது. லவ்ல மட்டும் ஜிஹாத் நடக்கல. ஃபுட்ல, பில்டிங்ஸ்ல, ஜாப்ஸ்லன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே எங்கெங்கெல்லாம் முடியுமோ எல்லா இடத்துலையுமே இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இப்பேற்பட்ட கேடுகட்ட வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஏன்டா உங்களுக்கு இந்த நாடு பிடிக்கலனா, இந்த நாட்டின் மதம் பிடிக்கலனா ஏன்டா இங்க இருக்கீங்க? ஏன்டா இங்க இருந்து எங்க உயிரை வாங்குறீங்க? எங்க நிம்மதியை ஏன்டா இப்படி பாழ்படுத்துறீங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க புத்திக்கு ஏத்த மாதிரி பங்களாதேஷ், பாகிஸ்தான் இருக்கு இல்லையா? அங்க ஓடி போக வேண்டியதானடா? ஏன்டா இங்க உட்கார்ந்து எங்க நிம்மதியை கெடுக்குறீங்க? உங்க முன்னோர்கள் பயந்தாங்கோலிங்க. வாளை தூக்கி காமிச்சோடனே பயந்து மதம் மாறிட்டாங்க. அதுக்கு நாங்க என்னடா பண்ணணும்? எங்க முன்னோர்கள் அத மாதிரிலாம் பயப்படல.
சாவடிச்சா சாவடிச்சுக்கோடா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நாங்க இப்போ வரைக்கும் ஹிந்துக்களா இருக்கோம். நாங்க ஏன்டா உங்க மதத்துக்கு மாறணும்? ஏன்டா மதம் மாத்தணும் அப்படின்றதுக்கு இப்பேற்பட்ட கேடுகெட்ட வேலைகள், கூட்டி குடுக்குற வேலைலாம் பார்த்துட்டு இருக்கீங்க? இவனுங்க மாரி இருக்கக்கூடிய கேடுகெட்ட முஸ்லிம்களால தான் இங்க இருக்கிற தேசப்பற்றுள்ள இஸ்லாமியர்களுக்கும் கெட்ட பேரு. இவ்ளோ நாளா இங்க இஸ்லாமியர்களுக்கு என்ன மாரியான பிரச்சனைகள் இருந்தது? இஸ்லாமியர்களுக்கு வீடு கிடைக்கிறதே இல்ல. இஸ்லாமியர்ன்னு சொன்னா வீடு குடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்ததா? இதுக்கப்புறமா பாருங்க. இந்த விவகாரம்க்கு அப்புறமா பாருங்க, இஸ்லாமியர்களுக்கு வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் போட்டுன்னு வந்தா வேலை தர மாட்டேன்றாங்க அப்படின்ற மாரியான பிரச்சனைகள் இதுக்கப்புறமா வரும் பாருங்க. எல்லாருமே அத பத்தி பேசுவாங்க பாருங்க. இத மாரி இஸ்லாமியர்கள பொது பார்வையோட பார்க்க வைக்கிறதே, இதுங்கள மாரியான இஸ்லாமிய ஜிஹாதிகள் தான். எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகாம சிவனேன்னு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இவங்களால தான் பிரச்சனை. இவங்க பண்ணக்கூடிய காரியங்களால மற்ற அமைதியான இஸ்லாமியர்களுக்கும் கெட்ட பேரு. ஒரு ஹிந்துவோ, ஒரு ஆர்எஸ்எஸ் காரரோ, இல்ல பாஜக காரரோ, இல்லன்னா மற்ற ஹிந்து அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒருத்தரோ, அவரு ஏதாச்சும் தப்பு பண்ணாருன்னா, நாங்க உட்கார்ந்து அந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்குறோமா? அந்த தப்பு மறைக்கிறோமா? மூடி மறைக்கிறோமா? அந்த ஆளு பண்ண தப்ப மூடி மறைச்சுட்டு நாங்க ஒயிட் வாஷ் பண்றோமா? ஆனா நீங்கலாம் ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஏன்டா இவ்வளோ கேவலமா இருக்கீங்க? பயங்கரவாதிகளுக்கெல்லாம் ஏன்டா முட்டு குடுத்துட்டு பேசிட்டு இருக்கீங்க? நாசிக்ல இருக்கக்கூடிய டிசிஎஸ் ஆபீஸ்ல இப்படி கார்ப்பரேட் ஜிஹாத் நடந்திருக்கு அப்படின்ற மாரி மட்டும் நெனச்சுக்காதீங்க. அது மாரியான சம்பவங்கள் இந்தியா முழுக்க நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. இப்போதைக்கு நாசிக்ல இருக்கிற டிசிஎஸ் ஆபீஸருடைய விவகாரம் மட்டும் தான் வெளிய வந்திருக்கு. உங்களுக்கு இன்னொரு இன்சிடென்ட் சொல்லவா? சென்னை டிசிஎஸ்ல இது மாரியான கார்ப்பரேட் ஜிஹாத் நடந்திருக்கு. சென்னை டிசிஎஸ்ல வொர்க் பண்ண ஒருத்தர் போட்ட ஒரு போஸ்ட்ட காட்டுறேன். அவர் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் பாருங்க. பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். My TCS manager had no clue until I told him this is about TCS. At TCS Chennai, I am garnering support to report against Tabriz Muhammad, who had tried to force convert me to Islam. Tabriz is in TCS corporate now and his manager is Muhammad Mustafa. Saddest part is he got converted at a new mosque just outside the TCS Chennai office in a first batch of 1000 back in 2016. He was Divagar until then. At that time, I don't have enough courage to or support as I was new. At one point in 2021, I had to block him for my own peace. இதுல இவரு டப்ரீஸ்னு ஒரு நபரை மென்ஷன் பண்ணியிருந்தார் இல்லையா? அவருடைய லிங்க்டின் அக்கவுண்ட்டை காட்டுறேன் பாருங்க. முகமது டப்ரீஸ் நடுவில் பாருங்க திவாகர்னு இருக்கும். இந்த ஆளு வேலைக்காகவோ இல்லைன்னா அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்களோ ஏதோன்னு தெரியல, என்ன இழவுன்னு தெரியல. பட் இந்த ஆளு கன்வெர்ட் ஆயிருக்காரு. ஹிந்துலிருந்து முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிருக்காரு. இது மாதிரி லட்சக்கணக்கான கேசஸை என்னால் எடுத்து போட முடியும். ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. முக்கியமா கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள்ல அங்க லவ் ஜிஹாத் ஆனது ரொம்ப சர்வ சாதாரணமா நடந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் நீங்க அந்த மேரேஜ் பண்ணுவாங்க இல்லையா? என்ன மேரேஜ் அது? கையெழுத்தெல்லாம் போடுவாங்களே. ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கான நோட்டீஸ்லாம் ஒட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. எத்தனை ஹிந்து பெண்கள் அத மாரி லவ் ஜிஹாத்தால பாதிக்கப்பட்டு இஸ்லாமிய இளைஞர்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. அதுல 100ல அட்லீஸ்ட் ஒரு 10 பேராச்சும் உண்மையாலே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் 90% 99% பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு கன்வெர்ட் தான். இத மாரி இந்த ஹிந்து பெண்கள மதம் மாத்தணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் இந்த இஸ்லாம் இளைஞர்கள் லவ் ஜிஹாத் பண்ணி கல்யாணமே பண்ணியிருப்பானுங்க. அந்த பெண்ண மதம் மாத்தவும் செஞ்சிருப்பானுங்க. இஸ்லாமிய பயங்கரவாதிகளை விட ஆபத்தானவர்கள் அந்த பயங்கரவாதத்தை மூடி மறைக்கிறவனுங்க தான். அந்த பயங்கரவாதத்தை ஒயிட் வாஷ் பண்றவனுங்க தான். அந்த பயங்கரவாதத்தால பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கள ப்ளேம் பண்றவனுங்க தான். ஸோ இத மாதிரி நபர்கள் கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருங்க. முடிஞ்ச அளவு இத மாதிரி நபர்கள் கிட்ட பழகவே பழகாதீங்க. மதம் மாத்துறதை தவிர்த்து இவனுங்க இன்னும் ஏகப்பட்ட கேடுகட்ட வேலைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. இந்த டிசிஎஸ் விவகாரம் ஒரு பக்கம் வரும்பொழுது இன்னொரு பக்கம் அமராவதி 6 ஸ்கேண்டல் அதுவும் வந்திருக்கு. ஓவைசி ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் இளைஞர் 100க்கும் மேற்பட்ட ஹிந்து பெண்களை, முஸ்லிம் அல்லாத பெண்களை ஏமாத்தி அந்த பொண்ணு கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் ஏமாத்தி அந்த பெண்கள் கூட இருந்திருக்கான். செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். அப்படி அவங்க இருக்கும்பொழுது அதை வீடியோவும் எடுத்திருக்கான். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை காட்டி பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். பிளாக்மெயில் எப்படி பண்ணியிருக்கான்னா,
அந்த பெண்களை, ஹிந்து பெண்களை, மற்ற மதத்தை சேர்ந்த பெண்களை, இஸ்லாம் மதத்தை சேராத மற்ற மதத்தை சேர்ந்த பெண்களை மற்ற இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கான். 2-3 டேஸில் அந்த முழு விவகாரமும் வெளியே வரும். வெளியே வந்த உடனேயே நான் அதையும் வீடியோவாக பண்ணுறேன். ஜஸ்ட் இமேஜின், இவனுங்க இந்த காலத்திலேயே இவ்வளோ கேவலமாக, இவ்வளோ மோசமாக, மிருகங்களை விட தரங்கெட்டத்தனமாக நடந்துக்கிறானுங்கன்னா முகலாயர்கள். அவனுங்க இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருப்பானுங்க. முகலாய படைகள் இங்க வரும்பொழுது நம்முடைய முன்னோர்களை எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பானுங்க. ஹிந்து பெண்களை, ஹிந்து குடும்பத்தை சேர்ந்த நபர்களை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணியிருப்பானுங்க. எவ்வளோ கொடூரமாக கொண்டு குவிச்சிருப்பானுங்க. திப்பு சுல்தான் அவன் கேரளா கர்நாடகாவில் என்னெல்லாம் பண்ணான். அங்கே இருக்கிற ஹிந்துக்களை எவ்வளோ மோசமாக, எவ்வளோ கீழ்த்தரமாக கொன்னான். அந்த இன்சிடென்ட்டால் நாங்கள் இப்போ வரைக்கும் தீபாவளி திருநாளை கொண்டாடுறதே கிடையாது. ஊரே, இந்த நாடே தீபாவளி பண்டிகையை கொண்டாடும். ஆனால் நாங்கள் தீபாவளி அன்னைக்கு தீபாவளி பண்டிகையை கொண்டாட மாட்டோம். திப்பு சுல்தான் எங்கள் முன்னோர்களுக்கு பண்ண கொடூரங்கள், அந்த கொடூரத்தினுடைய ரணம் இன்னமும் ஆறலை. இன்னமும் அது அப்படியே தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் இப்போ வரைக்கும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறதே இல்லை. அந்த நாளில் கொண்டாடுறதே இல்லை. ஏன்னா சரியாக தீபாவளி அன்னைக்கு தான் இந்த திப்பு சுல்தான் அவ்வளோ கொடூரமான விஷயங்கள் பண்ணான். ஃபைனலாக நாசிக் காவல்துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் மரியாதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது மாதிரியான விவகாரங்கள் தமிழகத்தில் நடந்திருந்ததுன்னா, இங்கே பாதிக்கப்பட்ட பெண் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த திமுக அரசு அந்த வழக்கை நியாயமான முறையில் விசாரிக்க போலீஸ்காரங்களை விட்டுருப்பாங்களா, போலீஸ்காரங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்களா அப்படின்றது தெரியாது. கேள்விக்குறி தான். இதுக்காகவே மகாராஷ்டிரா அரசையும் அவங்க காவல்துறையின் கால்களையும் தொட்டு சேவிக்கலாம். சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிக்கலாம்.